கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நல்ல காலை நேரத்திலும் வேத பகுதியுமாய் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று நான் உங்களோடு பேச விரும்புகிற காரியம் 147வது சங்கீதம் 11வது வசனம். தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர் மேல் கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார். ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே வேதத்தில் சொல்கிறது கர்த்தருக்கு பயந்து அவருக்கு கிருபைக்கு காத்திருக்கிறவர் மேல் அவர் பிரியமாய் இருக்கிறாராம். இன்னைக்கு பாருங்க, நம்மை அநேகரும் நம்ம மேல பிரியம் இல்லாம இருக்கிற ஒரு சூழ்நிலை நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறது. அநேகரும் நம்மை வெறுக்கப்படுகிற ஒரு சூழ்நிலை நம்ம மேல் இருக்கிறது. பிரியம் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த அன்பு நாம் ஒருவர் மீது செலுத்தும் போது அது நமக்கு கிடைக்காமல் வருகிற பொழுது நாம் ரொம்ப வருத்தம் அடைவதுண்டு. ஆனா ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம், கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களுக்கு அவர் பிரியமாய் இருக்கிறாராம், அன்பாய் இருக்கிறாராம். இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், இன்னைக்கு நீங்க யாரு கூட எல்லாம் அன்பா இருக்கிறீங்க இல்லைன்னு எனக்கு தெரியாது, ஆனா உறுதியா ஒரு காரியம் தெரியும், நீங்க கர்த்தர் மேல் பிரியமாய் இருக்கிறீர்கள் என்று உண்மையாகவே சொல்ல முடியும். இந்த வார்த்தையை நீங்க கேட்பதற்கு நீங்க மனது வைத்திருக்கிற பொழுதே உங்களுக்கு ஒரு காரியம் எனக்கு புரியும். நீங்கள் தேவன் மேல் அன்பாய் இருக்கிறதுனால் தேவன் என்னோடு என்ன பேச விரும்புகிறார் என்று நீங்கள் தாகத்தோடு காத்திருக்கிறதை நான் பார்க்க முடியும். ஆனா வேதம் சொல்கிறது, அப்படி காத்திருக்கிற உங்கள் மேல் ஆண்டவர் பிரியமாய் இருக்கிறாராம். இன்னைக்கு பாருங்க, அவர் உங்க மேல் பிரியமாய் இருக்கிறாருன்னா, இன்னைக்கு உங்க குடும்பத்துல நீங்க யாரு கூடயாவது ரொம்ப பிரியமா இருந்தீங்கன்னா அவங்க என்ன செய்தாலும் அவர்களோடு நீங்க சேர்ந்து இருப்பீங்க. அவங்களுடைய எல்லா காரியங்களுக்கும் நீங்க ஒத்துழைப்பீங்க. நீங்க பார்த்துருக்கிறீங்களா, சில வீட்டுல செல்ல குழந்தைகள் இருப்பாங்க. எவனு கேட்டா ரொம்ப பாசம் நிறைந்த பிள்ளைங்க, அவங்க என்னதான் சுட்டி பண்ணுனா கூட, தவறு பண்ணுனா கூட அப்படி மெயின்டைன் பண்ணியே போவாங்க, அந்த பாசமா இருக்கிறவங்க. இன்னைக்கு பாருங்க, ஆண்டவர் உங்களை பத்தி சொல்லக்கூடிய காரியம் இதுதான், நான் உங்களோடு பிரியமா இருப்பேன். உன் சத்துருக்கள் உன்னை பார்த்து சொல்லுகிறாங்க, உனக்கு எதிராளிகள் உன்னை பார்த்து சொல்லுகிறாங்க, நீ தவறானவள் என்று, நீ தவறி விழுந்தவன் என்று அநேக குறைகளை உன்னை பார்த்து சொல்லுகிற பொழுது ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்லுகிற ஒரு காரியம், நான் உன்மேல் பிரியமாய் இருக்கிறேன் என்று. ஆம் தேவனுடைய பிள்ளையே, ஆண்டவர் நம்ம மேல் பிரியமாய் இருந்தா நமக்கு எதிராய் ஒருவரும் நிற்க முடியாது, ஒருவரும் நம்மை குறை சொல்லி வர முடியாது. எல்லாரும் நம்மை ஒதுக்கி வைப்பாங்க, எல்லாரும் நம்மளை பகைச்சு வைப்பாங்க. ஆனா ஆண்டவர் சொல்லுவாரு, நான் பிரியமா இருக்கிறதுனால எனக்கு உன்னை விட்டு விலக முடியாமல் ஆண்டவர் பக்கத்திலே இருப்பார் என்று. இந்த வார்த்தையை நீங்கள் கேட்டுக்கொண்டே இருக்கும் பொழுது யாராவது இதை விரும்புறீங்களா? ஆண்டவரே, நீர் எனக்கு உங்களுக்கு நான் பிரியமா இருக்கணும், ஆண்டவரே உங்களுக்கு நான் அன்பா இருக்கணும், நீங்க நேசிக்கிறவங்களா இருக்கணும் என்று நீங்க இன்னைக்கு யாராவது நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்களா? ஆண்டவர்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்களா? ஆண்டவர்கிட்ட சொல்லுறது மாத்திரம் அல்ல, நீங்க சொல்லுகிறதுக்கு முன்பாக அவருடைய நாமத்திற்கு பயந்து, அவருக்கு பயந்து இருக்கிற உங்களுக்கு அவர் பிரியமா இருப்பார். இன்னைக்கு நீங்க அப்படி இருப்பீங்களா? ஆண்டவர் இந்த வார்த்தையினால உங்களோட பேச விரும்புகிற காரியம், என்னை பயப்படுகிற என்னுடைய பிள்ளைகளுக்கு நான் பிரியமா இருப்பேன் என்று. இன்னைக்கு அவர் நான் பக்கத்துல பிரியமா இருந்தார்னா ஒரு மனுஷனும் எனக்கு எதிராக எழும்ப முடியாது, ஒரு தீங்கும் எனக்கு எதிராக எழும்ப முடியாது, ஒரு பொல்லாப்பும் எனக்கு எதிராக எழும்ப முடியாது. காரியம், அவர் என் மேல் பிரியமா இருக்கிறார். நீங்க வேற யாருக்கு பயப்படுகிறீர்களோ இல்லையோ, கர்த்தருக்கு பயந்து நீங்க கர்த்தரோடு சேர்ந்து இருந்தா அவர் உங்களுக்கு பிரியமா இருப்பார். நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன், நீங்களும் என்னோடு சேர்ந்து ஜெபியுங்கள். எங்க நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல நேரத்திற்காக உமக்கு நன்றி அப்பா. உமது பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, உமக்கு பயந்து, ஆண்டவரே, நீர் நேசிக்கிற பிள்ளைகளாய் ஆண்டவரே இந்த உலகத்தில் வாழும்படி செய்யுங்க. ஆண்டவரே, தடைகளை மாற்றுங்க, பரிசுத்த ஆவியினால் உமது பிள்ளைகளை நிரப்புங்க. இயேசுவின் நாமத்தில் எங்கள் பிதாவே, ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.